ஹலோ கைஸ், எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். தன்னுடைய 9 வயசுலேயே ஒரு 19 வயதான சொந்தக்கார பையனால ரேப் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 14 வயசுல பிரெக்னென்ட் ஆகி கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமால கோத்ரூ பண்ணி இப்போ உலக புகழ்பெற்ற டெலிவிஷனோட ஹோஸ்ட் அண்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்களோட நெட்வொர்த் மட்டுமே கிட்டத்தட்ட $3.5 மில்லியன் இருக்கு. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே. இவங்களோட 14 வயசுல பிரெக்னென்ட் ஆனனால இவங்களோட அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட குழந்தைய காப்பாற்றணும் பாதுகாக்கணும்னு தான். ஆனால் அவங்களுக்கு 14 வயசுங்கிறனால பிரெக்னன்சியை பெருசாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ரொம்ப பயங்கரமான வழியெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஆனா யாருக்காக இத்தனை வழியும் அனுபவிச்சாங்களோ அந்த குழந்தை லேபர் வார்டில் இறந்து போயிருது. இது அவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி பியூட்டி பேஜன்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. தென் அவங்களோட 14வது வயசுல ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்றாங்க. அங்கிருந்து அவங்க பூஸ்ட் ஆகி இன்னும் மேல போன இடம் தான். ஷீ பிகேம் ஏ ஃபர்ஸ்ட் எவர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபீமேல் நியூஸ் ஆங்கர் இன் தி வேர்ல்ட். அதுக்கப்புறம் உங்களால நியூஸ் ஸ்டோரி எழுத முடியுமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. அப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ தெரியும்னு போய் சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஒர்க் எடுத்து தைரியமா பண்ணதை அவங்களோட பெரிய மாஸ்டர் மூவ்னே சொல்லலாம். இன்னைக்கு இவங்களை பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் உமன் அவரா இருக்காங்க. சோ இவங்களோட லைஃப் ஸ்டோரியை எக்ஸாம்பிளா வேணா ரோல் மாடலா நினைச்சு பாருங்க. எவன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கடந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நம்மளை குறை சொல்றதுக்கு அவங்களா யாரு? சோ நீங்க எதையுமே கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் கரெக்டா பண்ணுங்க போதும். கண்டிப்பா உங்களோட லைஃப் ஒரு நாள் மாறும். ஓகே, ஓப்ரா வின்ஃப்ரேயோட லைஃப் ஸ்டோரியை தெரிஞ்சிருப்பீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.